இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை பார்ப்பது எனக்கு எத்தனை சந்தோஷம் தெரியுமா? வீட்டில் துக்கத்தோடு இருக்கிறீங்களா, கண்ணீரோடு இருக்கிறீங்களா? இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசி உங்களுக்கு பெரிய காரியங்களை விளக்கி சொல்லி உங்களை வாழ்க்கையை செழிக்க செய்ய போகிறார். அதுதான் இன்றைக்கு ஒரு வசனம் பாருங்க, வேத புஸ்தகத்தில் நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். பெரு நெஞ்சன் வழக்கை கொழுவுகிறான், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். என்ன அருமையான ஒரு ஆலோசனை நிறைந்த வார்த்தை பாருங்க. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு செழிப்பை கொடுக்க போகிறார். இதை குறித்து தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை தயாரித்திருக்கிறோம். இது உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். அதோடு கூட இன்னொரு வசனம் அதே நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். இந்த ரெண்டையும் கலந்து உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு இதை இப்படித்தான் நான் வாழணும், ஆண்டவருக்கு பயந்து அவர் விரும்புகிற உண்மையை பின்பற்றி நான் வாழணும்னு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. அப்போ பாருங்க உங்களுக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் என்பதை நாம் தொடர்ந்து நிகழ்ச்சியில் கேட்க போகிறோம். அப்படி கேட்டு ஒரு தீர்மானம் எடுத்து அந்த ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்ள போகிறோம். எத்தனை பேர் இன்றைக்கு கண்ணீரோடு இருக்கிறீங்க? உங்கள் வீடு இடிஞ்சு போகிற நிலைமை, குடும்ப வாழ்க்கை உடைஞ்சு போகிற நிலைமை, பிள்ளைகளை குறித்த கவலை, பாரம், இது எல்லாவற்றையும் ஆண்டவர் நிவர்த்தி செய்ய வல்லவர், பரிபூரணமாக விடுதலையாக்க வல்லவர். ஆண்டவரை நம்புகிறவர்கள் செழிப்பார்கள். இந்த செழிப்பை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாயிருங்கள். என்றோடு உங்களுடைய கண்ணீரெல்லாம் மாறப்போகிறது. நாம் தொடர்ந்து நிகழ்ச்சிக்குள் போவோமா? அருமையான பாடல் ஒன்றை கேளுங்கள். அதன் பிறகு நல்ல ஒரு ஜீவனுள்ள சாட்சி கணவனும் மனைவியுமாய் வந்து கொடுக்க போகிறார்கள். அதையும் கேட்டு ஆசீர்வாதம் பெறுங்கள். பாடலை கேட்போமா? காரிருள் மூடும் நேரத்தினில் கர்த்தரும் பாதம் அண்டி நின்றோம். காரிருள் மூடும் நேரத்தினில் கர்த்தரும் பாதம் அண்டி நின்றோம். எந்தனை மீட்டிட உந்தனை ஏந்தீரே, அன்பின் சொரூபியன் இயேசுநாதா, இயேசுநாதா. இயேசுவின் மார்பினில் சாருவேனே, சாருவேனே, சாருவேனே. பாடலை கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் கொடுத்த பாடல். ஆகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருப்பார்னு நம்புகிறேன். அதோடு கூட அருமையான சாட்சி இப்பொழுது கேட்க போகிறோம். கேட்டு மகிழ்வோமா? எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் 2 பேரும் கணவனும் மனைவியுமா வந்திருக்கிறீங்க. உங்கள் பெயர், நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கிறீங்க சொல்கிறீங்களா? என் பேர் பாலா. நீமா, உங்கள் பேர் என்னம்மா? என் பேர் மார்க்ரெட் மெர்சி. மார்கரெட் மெர்சி. உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி நீங்கள் ஆண்டவரை தெரிந்து கொண்டீங்க, ஆண்டவருக்குள்ளே வந்தீங்க, கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறீங்களா? அவங்க வந்து 2 பேர் லவ் மேரேஜ் முடித்தான். சரி. சொந்த ஊர் ராமநாதபுரம். நான் மெட்ராஸில் வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தனால நான் மெட்ராஸில் இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த மேரேஜ் முடிச்சு கூப்பிட்டு வந்துட்டேன். சரி, மேரேஜ் முடித்த உடனே உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? மேரேஜ் முடித்ததுக்கப்புறம் நான் வந்து 2 பேர் வீட்லேயுமே குடும்பத்தில் பிடிக்கல. அதான் ஏன் பிடிக்கல? ஏன் பிடிக்கலைன்னா கிறிஸ்டின் கலப்பு திருமணம், 2 பேரும் வேறு விதமான மதங்கள். சரி சரி, அதனால முதல் பிரச்சனை அதுதான் இல்லையா? அதுதான் பிரச்சனை. அப்புறம் போக போக ஒரு 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 என் பையன் பிறந்தேன். பையன் பிறந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டம் வர ஆரம்பிச்சிச்சு. என்னென்னா ஊரில் வீட்டில் எல்லாருமே கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்காண்டி ஒரு வண்டி வாங்கலாம் பார்த்தா வாடகை வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி நினைக்கக்கூடாதுன்னு வண்டியை வாங்கினேன் சொந்தமாக. ஆமாம், வண்டியை வாங்கினேன். வண்டி வாங்கி போட்டு ஒரு மாதத்தில் பெரிய லாஸ் ஆயிடுச்சு. இன்ஜின் சீஸ் ஆயிடுச்சு, எஃப்சி எல்லாமே வந்த பிறகு ரொம்ப கஷ்டத்தில் என்ன பண்ணிட்டேன், ஹவுஸ் ஓனர்கிட்டயே கடை வாங்க வேண்டியது சூழ்நிலை போச்சு. சரின்னு கடன் வாங்கினோடனே கடன் வாங்கிட்டே இருக்கிற சூழ்நிலை வந்திருக்கும். வந்து பிறகு அப்புறம் கொஞ்சம் நல்லா கஷ்டமாகி போச்சு. இப்போ நீ சொல்லுமா, உங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஆரம்பம் சொல்லியிருக்காரு, வீட்டில் எப்படி எந்த நிலைமையில் நீங்கள் 2 பேரும் வாழ்ந்து கொண்டு இருந்தீங்க? வீட்டில் வந்து எந்த ஒரு சமாதானமே இருக்காது.
இந்த பணத்தினாலேயே வீட்டில் டெய்லி பிரச்சனை, சண்டை வந்துகிட்டே இருக்கும். பையனுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும். உடனே அந்த மாத தேவைகளை வந்து பூர்த்தி செய்யவே முடியாது. பண பற்றாக்குறைனால மன சமாதானம், குடும்ப சமாதானம் இழந்து போனீங்க. சமாதானம் இருக்காது வீட்டில். வீட்டுக்கு வந்தோடனே பணம் இல்லையே அப்படின்ற ஒரு இதனாலேயே வெறுப்பு, சண்டை. அது வந்து நான் வந்து ரொம்ப அப்படி வாழ்க்கையை வெறுத்துட்டேன். என்னடா இது, நம்ம யாருக்குமே நிரூபிக்க முடியாது போல் இருக்க பயங்கரமான கஷ்டங்கள் கொடுத்தது. வேணாம், நம்ம இறந்துட்டா அவங்களையும் குழந்தையாவது அவங்க வீட்டில் பார்த்துக்குருவாங்க, நம்ம ஆனால் அதை மாதிரி முடிச்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு சாவுற நிலைமைக்கு வந்துட்டேன். பிளான் போட்டு கரெக்டாக எப்படியா முடிச்சிடணும். இந்த நிலைமையில எப்படி ஆண்டவர் உங்களை? நான் அப்படியே சவாரி போய்கிட்டு இருந்தேன். சவாரி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா மாசமாக இருக்கிற பொண்ணை கூட்டிகிட்டு ஆட்டோவில் ஏறுறாங்க. ஏறி கொஞ்சம் பிரசவத்துக்கு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஆட்டோவில் ஏறி போகிறாங்க. இடையில அவங்க சொந்தக்காரவங்க ஒருத்தவங்க ஜெபம் பண்ணுறவங்க இருக்காங்க. அப்படின்னு வண்டி நிப்பாட்டுப்பா, ஜெபம் பண்ணிட்டு போவோம் அப்படிங்கிறாங்க. அங்கே நிப்பாட்டுறேன். அவன் போய் இந்த பொண்ணு மட்டும் இறங்கி உள்ள பறித்து உட்காந்துருக்கு. பயப்படாத, நீனே போயிட்டு வா. அதே பவர் ஹவுஸ்லாம் முடியாதுன்னு சொல்லும் போது ஜீசஸ் காலுக்கு குழந்தைய தூக்கிட்டு போய் இதே ஏசு அழைக்கிறாரு இதில் கோபுரத்தில் ஜபகோபுரத்தில் வச்சு நம்ம ஜபம் பண்ணும் போது குழந்தை தன்னால நல்லானா அப்படின்னு அவங்களுக்குள்ள பேசிட்டு சொல்லலை. அவங்க பேசிட்டு வந்தோன்னே நான் அப்போ சொல்கிறேன், போய் இறக்கி விட்டுட்டு கொஞ்சம் மனசு சமாதானம் ஆச்சு. நாளை காலைல விடிட்டு என்ன சமாதானம் ஆச்சு? போகலாம், போய் நம்ம வந்து ஜீசஸ்கிட்ட வேண்டுவோம், ஜீசஸ் காலுக்கு. அப்போ நம்மளும் அதை செய்வோன்ற ஒரு எண்ணத்துக்கு வந்துருச்சு. சரி, இது எப்போ போனீங்க? அப்புறம் அப்போ அடுத்த நாளே நாங்கள் டாக்டர் டிஜிஎஸ் ரோட்ல இருக்கிற ஜெபகோபுரத்துக்கு நினைவு ஜெபத்துக்கு வந்ததோட நேரம் உள்ள போனேன். இது மட்டும் தான் தெரிஞ்சு, முதல் தெரியாது. ஆனால் சவாரி வந்திருக்கு, நான் வெளியே நின்றுவேன். சவாரி வரும்போது கூட்டிட்டு வந்திருக்கீங்க? வந்தது இல்லை, வந்தது கிடையாது. முதல் அங்கே பழைய கட்டடத்தில். சரி, அப்போ ஜெபம் பண்ண போனீங்க. அதோட ஜெபம் பண்ணிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் போகும்போது நான் பார்த்துட்டேன், செவ்வாய்க்கிழமை இந்த போட்டிருப்பாங்கல்ல, அதுல உங்கள் துக்கம் சந்தோஷம் இந்த மாறும் செவ்வாய்க்கிழமை. இது அடுத்த வாரம் இவங்கள்ட்ட சொல்றேன், செவ்வாய்க்கிழமை இந்த கூட்டத்துக்கு போறான் அப்படின்னு. செவ்வாய்க்கிழமை வர ஆரம்பிச்சிங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து உனக்கு எப்படிமா இருந்தது அந்த கூட்டம்? வந்த உடனேயே எனக்கு நல்ல அற்புதம் தெரிஞ்சது. நல்ல ஒரு சமாதானம் கிடைச்சிச்சு. ஏதோ எனக்கு மனசுல இருந்து பிரிஞ்சு போனது மாதிரி இருந்தது. கவலை மாறினது மாதிரி இருந்துச்சு. அது வரைக்கும் வந்தோடனே வீட்டுக்குள்ள வந்தோடனே இவரை பார்த்தாவே எனக்கு ஒரு மாதிரி வெறுப்பு தான் இருக்கிறது மாதிரி. ஒருத்தர் வெறுப்பு, அந்த பண கஷ்டத்தை வெறுப்பா இருக்கும். அன்னைக்குன்னு பார்த்து எனக்கு என் மனசுக்குள்ளேயே என்கிட்ட யாரோ பேசுறது மாதிரி இருந்தது. சமாதானமா இருக்கணும், சண்டை அப்படி வரும். அதுக்கு முன்னாடி எப்படின்னா, இவர் வீட்டுக்குள்ள வந்தோடனே என் மனசுல தோணும், வந்தோடனே சண்டை போடணுன்ற அந்த ஒரு எண்ணம் என் மனசுல வந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் மாறிடுச்சு. இங்க வந்து செவ்வாய்க்கிழமைக்கு ப்ரேயர் பண்ணிட்டு போன உடனே அந்த எப்படி போச்சுன்னு எனக்கே தெரியல. வெறுப்பு எல்லாமே மாறிடுச்சு. உங்களுக்கு எப்படி ஒரு சமாதானம் எனக்கு கிடைச்சது. ரொம்ப அப்படியே வந்து உள்ள வந்து ஜீசஸ் காலில் பண்ணிட்டு உள்ள ஜெபகோபுரத்தில் அழுதுட்டேன். இனி நான் உயிரோட இருக்கிறது இல்லாத உங்களோட பொறுப்பேன். என்னால ஒண்ணுமே பண்ண ஒரு நம்பிக்கை வந்துருச்சு உங்களுக்கு. நான் உழைச்சு ரோட்ல போட்ட மாதிரி அப்படியே காத்துல பறந்து போயிருந்தேன். நீங்க தான் பாத்துக்கிறேன் என்னோட. ஏசாமி கிட்ட நீங்க பேசுற அளவுக்கு அந்த ஆண்டவரை தேடுற ஒரு ஆசை வந்துருச்சு. அதோட வந்துட்டு அந்த வாரம் கொஞ்சம் நல்லா அப்படியே இழுத்துருச்சு. அடுத்த வாரம் வெள்ளிக்கு செவ்வாய்க்கிழமை வர்றான். வந்து உள்ள ஜெபம் பண்ணிட்டு மேலே ஜெபம் பண்றான். கரெக்டாக பண தேவைகளை ஆரம்பிக்கிறாரு. ஃபஸ்ட்டு ஒரு 3500 குழந்தைக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு வந்துடுது. அடுத்த நாள் 2000, அடுத்த நாள் 2000 13ஆம் தேதி கொடுக்க வேண்டிய காசுகள் ஃபுல்லாக அந்த இது ஃபுல்லாக கொடுக்க வேண்டியது. அப்புறம் எப்படி அது கிடைச்சது? கடன் இல்லை. முன்னாடி வந்து சவாரி போனாங்கன்னா ஒரு 50 ரூபாய் 100 ரூபாய் கொடுக்குற அந்த ஸ்டேஜ் மாறி அவங்க 1000 ரூபாய் கொடுக்கறது, 2000 ரூபாய் கொடுக்கறது, அப்படி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் இந்த நாட்டுல இருக்கிறவங்களா அப்படி கொடுத்தாங்க? இல்ல, வெளியில இருந்து வெளிநாட்டு, அதான் நம்ம நாட்டுல எல்லாம் நானும் ஏமாத்துறது கிடையாது. உண்மையை பார்த்து வெளிநாட்டுல வர்றவங்க தாங்களே ஆசைப்பட்டு கொடுத்தாங்க. அந்த பணத்தின் மூலமா பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட, உங்களுடைய கடன் மாற ஆண்டவர் உதவி செய்தார். அது வந்து நினைச்சு பார்க்காத ஒண்ணு. எப்படித்தான் பணம் வருது என்னன்னுமே தெரியாம போயிடுச்சு.
அவ்வளோ கஷ்டங்கள் கண்ணீர்கள் உள்ளே வர 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 ஒரு 10 வாரம் அழுது ஆண்டவர்கிட்ட வேண்டி. இதெல்லாம் காரணம் நீங்க ஆண்டவரை தேடி வந்து 2 பேரும் ஒருமனப்பட்டு கண்ணீர் சிந்தி உங்களுடைய கஷ்டத்தை சொன்னதுதான் இல்லையா? வந்து ப்ரேயர் பண்ணவே முடியாது எனக்குலாம். வந்தனாவே என்ன கஷ்டம்னு சிஸ்டர் கேட்பாங்க, கண்ணீர் தான் வரும். எதுவுமே என்னால் சொல்லவே முடியாது, அவ்வளோ கஷ்டமா இருக்கும். இவரும் அழுது என்னதுன்னு சொல்ல 2 பேரும் கண்ணீர்னால ஆண்டோடைய பாத்துல உங்க கஷ்டத்தெல்லாம் ஊற்றுனீங்க. அதுக்கு பிறகு இப்போ கடன் எல்லாம் ஓரளவு அடைக்கப்பட்டுருச்சு இல்லையா? நகைன்னா இப்போ கொஞ்சம் திருப்பி நகை கொஞ்சம் வாங்கி கொடுத்தீங்களா? எல்லா நகையும் போச்சு. எல்லா நகையும் அடகுல இருந்தது. தாலி செயின் போயிருச்சு. இன்னைக்கு தான் சொல்றேன், வீட்டுக்கு கூட தெரியாது, இந்த நிகழ்ச்சி மூலியமா தெரியும்னு நினைக்கிறேன். தாலி செயின் அப்புறம் திருப்பி இப்போ வண்டி இல்லாம வாடகை வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தனால அந்த பாட்டிலேயே பணத்தர வந்து உதவி செய்த அந்த அம்மா அவங்க மேல உள்ள நம்பிக்கையில எப்போ நீங்க அவங்களுக்கு நீங்க தான் சவாரி எடுத்து 2வது தடவை ஏற்றிருக்கேன். அப்ப அவங்க வந்தாங்க, வண்டி இந்த மாதிரி ஏர்போர்ட் ஏத்த போனேன். வண்டி இப்படி இருந்தோன்னா நேரா ரொம்ப வாசல்ல போய் பேக்கை வச்சுட்டு நேரா போய் வண்டி எடுத்து கொடுத்தாங்க. ஆட்டோ சொந்தமாவே. என்னன்னா வந்து ஜீசஸ் கால்கிட்ட வந்து இடையில வந்து இந்த கஷ்டம்லாம் முடிஞ்ச பிறகு கொஞ்சம் இந்த நகையை திருப்பி வச்சிருந்தனால நகையை போட்டு வண்டி வாங்கிடலான்ட்டு ஆண்டவர்கிட்ட 2 தடவை மனுக்கு ஜெப விண்ணப்பம் கொடுத்தான். அதுக்கும் ஜெபம் பண்ணீங்க? ஆமா. ஒரு வண்டி வருது, இந்த மாதிரி வண்டி எடுத்துக்கிறா, போய் நகையை அட வச்சு அப்படின்னு ஜெபம் பண்ணா. அந்த வண்டியும் கிடைக்கல. அடுத்த தடவையும் ஜெபம் பண்ண வண்டிக்கு கிடைக்கல. 3வது ஆண்டவரா பார்த்து ஃப்ரீயாவே வண்டி வாங்கி கொடுக்குறாரு. அந்த அம்மாவே வந்து வாங்கி கொடுத்தாங்க. ஆமா. ஏன்னா வந்து நான் என்னோட சொந்த காசை வச்சு வண்டி வாங்கலாம்னு பார்த்தேன். ஆண்டவர் ஃப்ரீயாவே அவர் மூலமா, அந்த அம்மா மூலமா. இதெல்லாம் நடக்கிற காரியமா? கர்த்தரை நீங்க தேடினதுனால இப்போ நீங்க முழுசும் 2 பேரும் கர்த்தரை தான் தேடுறீங்க இல்லையா? அப்போ நான் அந்த அம்மா கிட்ட கேக்குறேன், இப்போ அந்த காலத்துல நம்மளோட பெத்தவங்க கூட அப்படி செய்ய மாட்டாங்க, ஒரு கடனா தான் கொடுப்பாங்க. நீங்க வந்து இப்படி திடீர்னு வந்து இப்படி வண்டி வாங்கி தரேன்னு சொல்றீங்களே அப்படின்னு. இல்லம்மா, நானே வாங்கி தரல, கடவுள் வந்து என் உள்ளத்துல வந்து பேசினாரு. இப்ப நீ இறங்கின உடனே நீ முதல்ல போய் அவனுக்கு வண்டி வாங்கி கொடுத்துருன்னு. சொந்த மகனை போல. ஏன்னா நீங்க அவ்வளவு தூரம் அன்பு செலுத்தி உண்மையா நம்பிக்கையோடு அவங்களை செய்ததுனால அவங்கள ஆண்டவர் பேசி அவர் வந்து சொல்றாரு, கடவுள் வந்து என் உள்ளத்துல பேசினார்னா இறங்கின உடனே நீ அந்த மயனுக்கு வண்டியை வாங்கி கொடுத்துருன்னு சொல்லிட்டு அவர் சொன்னதுனாலதான் நான் செய்யறேன். மித்தபடி எனக்கு உங்களுக்கு சொந்தமா கிடைச்சிருச்சு. கடன்ல திருப்பிட்டேன். இப்ப கடன் பிரச்சனைகள் ஒண்ணுமே கிடையாது. சரி, இப்ப வீட்டார் எப்படி உங்களை ஏற்றுக்கொண்டாங்களா? உங்க வீட்டுக்கு வர்றது இல்ல, வருவாங்க, போவாங்க, எல்லாம் பேசுவாங்க, வைப்பாங்க. அவ்வளவு தூரம் உங்களை தேடி வந்திருக்கிறாங்க. அந்த முதல் படி ஆரம்பிச்சாச்சு. இனிமே உங்க மேல அன்பு. அவங்களே ஜீசஸ் காலுக்கு கூப்பிட்டு வந்துட்டு அப்படி ஆண்டவரே கூப்பிட்டு வந்துட்டாரு. ஆண்டவர்கிட்ட எல்லாரையும் அழைச்சிட்டு வரீங்க. நீங்க 2 பேரும் வந்தது போல அவங்களெல்லாம் ஆண்டவருக்குள்ள அழைச்சிட்டு யார் யார் பேசுறாங்களோ எல்லாரையும் கூட்டிட்டு வந்துடுறது. வெரி குட். இப்போ எப்படி உங்க பொதுவா உங்க வாழ்க்கையில எப்படி இருக்கு? இப்போ எங்க வாழ்க்கையில பயங்கர சந்தோஷமா இருக்கு. இன்னும் ஆண்டவர் என்கிட்ட வந்து இன்னமும் வண்டியில கூட என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்காரு. இப்போ நீங்க எப்படி ஆழமா ஆண்டவரை தேடுறீங்க? ஏசாலைக்கிறார் புக்கு, மாச புக்கு வருது, அந்த புக்கையும் படிச்சுக்கிட்டு இருக்கேன். சோஸ்திரப்பள்ளி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது சொல்றேன். 2வது வேத புக்கு படிக்கிறேன். இதெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கேன். நேரம் கொஞ்சம் நேரம் கிடைச்சா கூட அது ஆண்டவருக்கு தான் செலவழிக்கிறீங்க. அவள் வண்டியில் உட்காந்து படிப்பேன். ஆண்டவர் என்ன வண்டிக்குள்ளே இருந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த விதமா ஐக்கியத்தை கொண்டு அப்படியே எனக்கு அப்படியே அவரு என்னோட அப்படியே உலாவி வர்ற மாதிரி. என்ன சந்தோஷம்! இதுக்கு மேல பேரின்பம் ஒண்ணுமே உலகத்துல கிடையாது. இப்படி வண்டி ஓட்டு, இன்னுமே இப்படி இரு, உன் தேவைகள் பூரா பூர்த்தி செய்வேன்னு ஆண்டவரே உங்களோட அவ்வளவு தூரம் உங்களை நெருக்கமா ஆண்டவர் உங்களை எவ்வளவு நல்ல ஆண்டவர் இல்ல. ஆண்டவர் இல்லைன்னா இன்னைக்கு உங்க வாழ்க்கை எப்படி செழிப்பா இருக்குமா? ஆண்டவர் இல்லைன்னா நேரம் எங்க வாழ்க்கை நாங்க நேரம் இருந்திருக்கவே முடியாது. சில விஷயங்கள்லாம் சொல்ல முடியாத சூழ்நிலையெல்லாம் உட்காந்துருக்கேன். அப்படியா? இப்போ சந்தோஷமா இருக்கிறீங்க. இனி ஆண்டவருக்காகவே வாழ உங்க குடும்ப வாழ்க்கையை ஒப்படைக்கணும். கர்த்தருக்காக. கர்த்தர் உங்களோட பேசும்போது அதோட பேரின்பம் என்ன இருக்கு? ஆகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நீங்க கர்த்தரை தேடணும். அதுதான் முக்கியமான, ஆழமா தேடணும். நாங்களே முடிவு எடுத்துட்டோம். சரி, செவ்வாய்க்கிழமை கம்பல்சரி வந்து சந்தோஷம். நம்மளுக்கும் ஆண்டவர் கொடுத்த காசுல இருந்து காணிக்க கண்டிப்பா செய்யணும். அவ்வளவு கஷ்டத்தையும் மாற்றி நீங்க உண்மையுள்ளவர்களா இருந்தீங்க, கர்த்தரை நம்புனீங்க. அதனால கர்த்தர் இவ்வளோ இன்னும் இதை விட பெரிய பாக்கியங்களை உங்களுக்கு வைத்திருக்கிறேன். bless you. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களே, அருமையான சாட்சியை கேட்டீர்கள் அல்லவா? கர்த்தர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்க அவர் காத்து கொண்டிருக்கிறார். அவரால் எல்லாம் முடியும் என்பதை இன்றைக்கு தெளிவாக கேட்டோம். நீங்க நினைக்கிறீங்களா, ஐயோ எனக்கு ஒண்ணுமே இல்லை, எல்லாவற்றையும் இழந்துட்டேனே,
வேலை இல்லை, குழந்தை இல்லை, ஒன்றுமே இல்லையே. ஆனால் பாருங்க, இவங்களுடைய நம்பிக்கை, அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, ஆண்டவரை பற்றியே தெரியாது, தெரியாமையே வளர்ந்தவங்க, குடும்பத்தில் சமாதானம் இல்லை. அப்பொழுது ஆண்டவர் அவர்களை ஜெபகோபுரத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். எத்தனையோ தடவை வந்திருக்கிறார். ஜெபகோபுரத்தில் வந்து ஜெபம் பண்ணுற எண்ணமே இல்லை. இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க? ஜெபகோபுரத்துக்கு எல்லாரையும் கூட்டி கொண்டு வரலாம், ஆனால் நீங்கள் ஜெபிக்காமல் இருக்கலாம். இல்லை பிரியமானவர்களே, உள்ளே வந்து பாருங்க, எதற்காக இத்தனை ஜெபகோபுரங்கள் இந்தியா முழுவதும் வெளிநாடுகளையும் ஆரம்பித்திருக்கிறோம் என்றால், மக்கள் வந்து எல்லாரும் எந்த வித வித்தியாசமும் கிடையாது, யார் வேணாலும் வரலாம். ஏன்னா ஆண்டவர் எல்லாரையும் அழைக்கிறார். நீ என்னுடைய சிருஷ்டி, வா, நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். ஆகவே ஆண்டவர் வந்து உங்களை ஆசீர்வதிக்கிற இடம்தான் ஜெபகோபுரம். இந்த சகோதரனுடைய வாழ்க்கை தலையிலாய் மாறினதற்கு காரணம் ஜெபகோபுரத்துக்கு வந்ததுனால தான். கர்த்தர் பாருங்க, அவர் வண்டியை ஓட்டி கொண்டிருக்கிறார், ரிக்ஷா ஓட்டி கொண்டிருக்கிறார். அவருக்கு பின்னால் 2 பேர் வராங்க. அவங்களுடைய கான்வர்சேஷன், அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்கிறாரு. ஒரு அம்மா கவலையோடு பிரசவத்தை நினைத்து கவலையாக பேசும்பொழுது ஜெபம் பண்ணுகிற ஒரு அம்மா வந்து, ஜெபகோபுரத்துக்கு போ, உனக்கு மூத்த குழந்தைக்கு என்ன ஆச்சரியம் நடந்தது, அப்படியே செய்வார் என்று சொன்னாங்க. அப்போ தான் இவருக்கு, ஓ, ஜெபகோபுரத்துக்கு நாமளும் போகலாமா, நாமும் போனால் நம்ம வாழ்க்கையும் மாறுமா என்ற எண்ணம். அதுவும் தனியாக போல, நல்ல மனுஷன். திருமணத்தில் இணைந்த பிறகு இன்றைக்கு யார் யார் சண்டை போட்டுட்டு மனைவி வேண்டாம், புருஷன் வேண்டாம், பகை எரிச்சலோடு இருக்கிறீங்க. இதுக்கு ஒரு நல்ல சாட்சி இந்த தம்பதிகள். அவர் பாருங்க, தனியாக வரல, மனைவியை கூட்டி கொண்டு வந்தார். அடுத்த நாள், அதாவது செவ்வாய்க்கிழமை வந்திருக்கிறார். செவ்வாய்க்கிழமையில் நிறைய கூட்டங்கள் நடக்கும். அந்த கூட்டங்கள் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அப்படித்தான் இவர் என்ன செய்ய, மனைவி கூட்டி கொண்டு வந்தார். முதல் தடவை வந்தப்போ ஜெப அறைக்கு போய் 2 பேரும் ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. கூட்டங்களை பற்றி ஒன்றும் தெரியலை. ஆனால் அடுத்த வாரம் வந்தபோது ஜெபம் நடக்குதுங்க, நாம் போவோம் என்று அந்த இடத்துக்கு அவர்கள் போன பொழுது அவருடைய மனதில் ஒரு பெரிய சமாதானம். ஏதோ ஒரு காரியம் நடக்க போகுது நம்ம வாழ்க்கையில் என்று இயேசு கிறிஸ்து உள்ள வருகிறதுக்கான வழி இதுதான். பாருங்க, அஸ்திபாரம்ன்று சொல்றது. உங்கள் குடும்ப வாழ்க்கையில் இன்றைக்கு பலவித பிரச்சனை இருக்கலாம். பிரிஞ்சு வந்திருக்கலாம், புருஷன் வேண்டாம், அவர் பேசுறதெல்லாம் எனக்கு பிடிக்கல, அவர் நடக்கிறது பிடிக்கல. அதே போல் மனைவியை, குழந்தை இல்லை, நீ போ, நான் வேறொரு திருமணம் பண்ணுகிறேன், என்னெல்லாம் தேவையில்லாத காரியங்களை செய்து குடும்ப வாழ்க்கை நசித்து போயிருக்கு. இன்றைக்கு இப்படி தான் இருக்கிறீங்களா? மனைவி துரத்திட்டீங்களா? குழந்தை இல்லைன்ற அம்மா சொன்னாங்க, வேற கல்யாணம் பண்ணிக்கலாம், விட்டுடா, உடனே தூர விட்டுறது. அந்த மனைவியின் மனம் எவ்வளவு வேதனைப்படும், துக்கப்படும், யோசித்து பார்த்தீங்களா? ஆனால் இந்த சகோதரன் நல்ல மனுஷன், தான் மட்டும் வரல, குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை. ஆனால் அவங்க 2 பேரும் ஒருத்தர் நேசித்து இந்த காரியத்தை நம்ம 2 பேரும் சேர்ந்து செய்வோம் என்று அவங்க ஜெபகோபுரத்துக்கு செவ்வாய்க்கிழமை வந்தாங்க. செய்தி கேட்டாங்க, மன நிறைவு பெற்றாங்க. கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து ரட்சகராக அவங்க வாழ்க்கையில் புகுந்தார். இப்போ இயேசு கிறிஸ்துவினால் இந்த வீடு கட்டப்பட்டுச்சு. கட்டப்பட்டா என்ன நடக்கும்? கஷ்டம் அப்படியே இருக்குமா? இல்லவே இல்லை. பாருங்க, நாம் வாசிக்கிறோம் ரோமர் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அதாவது ஆபிரகாம் என்ற தேவ மனுஷன் இருந்தார். உங்களுக்கு எல்லாம் தெரியும், வேத புஸ்தகம் வாசிக்கிறவங்களுக்கு தெரியும். வேத புஸ்தகம் வாசிக்காதவங்க இப்படி ஒரு வேத புஸ்தகத்தை வாங்கி தினசரி நீங்களும் குடும்பமாய் வாசித்து பாருங்க, அவ்வளவு ஆசீர்வாதம். நான் பெற்ற இன்பம் உங்கள் வாழ்க்கையிலும் பெருகணும், அதுதான் என்னுடைய வாஞ்சை. இந்த ஆபிரகாமுக்கு குழந்தையே இல்லை. அவனும் அவனுடைய மனைவி வயது சென்றவர்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு நின்று போன ஒரு பெண். நீ நடக்குமா? நடக்கவே நடக்க. இன்னைக்கு அப்படித்தான் டாக்டர் சொல்றாங்க, உனக்கு பிறக்க வழியே இல்லை. ஆனா அவன் செய்த காரியம் என்ன? இந்த 21ஆம் வசனத்துல, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். தேவன் சொன்னதுதான் அந்த வாக்குத்தத்தத்தை நிச்சயம் என்று நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனான். அதனால இல்லாதவைகளை ரோமர் 4ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? இல்லாதவைகளை, குழந்தை இல்லை, பணம் இல்லை, பொருள் இல்லை, வேலை இல்லை, இல்லை இல்லை என்ற காரியத்தை இருக்கிறவைகளாக மாற்றுகிறோம். அவரால் எல்லாம் முடியும். இந்த குடும்பத்தில் பாருங்க, என்ன ஆச்சரியம்!
குடும்பத்தில் பெற்றோர் அவங்களை விரும்பலை, ஆனால் 2 பேருக்குள்ள சமாதானம், கணவனுக்கும் மனைவிக்குள்ள கர்த்தர் கொடுத்த சமாதானம் முதல் ஆசீர்வாதம். 2வது, அவர் வண்டி ஓட்டுவதில் அவர் எப்படி இருந்தாராம் தெரியுமா? உண்மை உள்ளவராக இருந்தார். இந்த உண்மையுள்ள வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமானது. என்ற ஆண்டவரும் அப்படிப்பட்டவர் தான், உண்மை உள்ளவர். தேவன் உண்மை உள்ளவர். அதே போல தான் இயேசு கிறிஸ்துவும் உண்மை உள்ளவராக இருந்தார். அந்த உண்மை உங்களுக்கும் எனக்கும் வரணுன்றதான் விரும்புகிறார். இன்னைக்கு நல்லா உங்கள் வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்க. அங்கே என்னெல்லாம் பொய் இருக்கு. பொய்யினால பிஸ்னஸை கட்டுறீங்களா? மனைவியை பொய் சொல்லி பல காரியங்களை சொல்லி ஏமாற்றுகிறீர்களா? ஒருவேளை ஏன் லேட்டாக வரீங்கன்னு கேட்டால் அது இது என்று பொய் சொல்லி விடலாம். அப்படி பொய் சொல்கிறீங்களா? மனைவி ஏமாற்றுகிறீர்களா? புருஷனை ஏமாற்றுகிறீர்களா? பெற்றோரை ஏமாற்றுகிறீர்களா? கர்த்தர் பார்க்கிறார்லவா? ஆண்டவருடைய கண்கள் உங்கள் மேல் இருக்கிறது என்பதை மறந்து விட்டீர்களா? இந்த சகோதரன் மேல் ஆண்டவர் கண்கள் வந்தது. அவர் யார் யாருக்கெல்லாம் அந்த வண்டி ஓட்டி கொண்டுதாரோ அவர்கள் எல்லாரும் சொன்னாங்க, இவன் உண்மை உள்ளவன். சில நேரம் அவர் யார் யாருக்கு வண்டி ஓட்டுறாங்க அவன் தேடி இவர் தான் வேணும், எங்களுக்கு பாலா தான் எங்களுக்கு வேணும்னு கூப்பிடுவாங்க. அப்படி தான் பாருங்கள், ஃப்ரான்ஸ்லேருந்து ஒரு அம்மா வந்தாங்களாம். அவங்க இவருடைய கஷ்டம், பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், ஆனால் என்ன செய்கிறது என்று கவலையோடு ஜெபகோபுரத்தில் வந்து கண்ணீரோடு ஜெபித்தார்களாம். இந்த அம்மா அதுக்கு வேண்டிய பணத்தையும் மேலேயும் கொஞ்சம் வச்சு கொடுத்தாங்க. அவங்களுக்கு தெரியாது இவங்க கஷ்டம் என்னதுன்னு இவங்க சொல்லவே இல்லை. கர்த்தர் அவர்களை அப்படி நடத்தினார். ஏன்னா உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் வேதம் சொல்லுகிறது. நீதிமொழி புஸ்தகத்தில் 28ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம், 20ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். எனக்கு அருமையானே, நீங்களும் அப்படி உண்மையை தேடுங்களேன். ஏன் பொய்யெல்லாம் இன்றைக்கு தூக்கி எறிங்க. அப்படி செய்யும் பொழுது பாருங்க, இந்த அம்மா வரும்பொழுதெல்லாம் அவங்க சொல்லுவாங்களாம், பாலா தான் வேணும் எனக்கு, அவன் தான் ஓட்டுவான். அது மட்டுமல்ல, அவருடைய வண்டி வாடகைக்கு வண்டி எடுத்து கொண்டுதார், ஆட்டோ ரிக்ஷா பழைய வண்டி. அது இல்லாமல் அவர் கொடுத்த சொந்தக்காரர் ரொம்ப தொந்தரவு கொடுப்பாரு, 12 மணி வரைக்கும் இருக்கணும், பலவித பாடு. அதனால் புது வண்டி வாங்கணுமே, ஆனால் காசு இல்லையே, என்ன செய்யுது என்று அதையும் கர்த்தர் மேலே பாரத்தை வைத்து விட்டாங்க. இதுதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை விசாரிக்கிறவர். இந்த பிள்ளைகளுடைய கண்ணீரை விசாரித்து என்ன செய்தார் பாருங்க. இந்த அம்மா வந்து நேராக எங்கே ஆட்டோ கிடைக்கும், கடைக்கு போன்னு சொல்லி கடைக்கு போய் அங்கே வாங்கி புது வண்டி கொடுத்துட்டு சாவியை கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஏனென்றால் அவங்க சொன்னாங்க, உன்னுடைய உண்மை நிமித்தம் ஆண்டவர் என்னோட பேசுகிறேன், என் பிள்ளைக்கு வாங்கி கொடு. இப்படி பாருங்க, இவ்வளவு ஆசீர்வாதத்தோடு அவள் செய்த இன்னொரு காரியம், எவ்வளவு காசு வந்தாலும் முதல் நாளிலிருந்து அதில் ஆண்டவருக்குன்னு ஒரு பாகம் எடுத்து வைப்பதில் உண்மையாக இருந்தாங்க. இதையும் நீங்கள் செய்யுங்க. கஷ்டம்தான், அவ்வளோ கடன் இருக்கு, பரவாயில்ல, உங்களுக்கு இருக்கிறதுல உண்மையாக இருங்க. அப்படி கொடுப்பீர்களானால் உங்களுக்கு செல்வாக்கு மிகுந்து எல்லா ஏகபர நன்மையிலும் கொடுப்பேன். குடும்பத்தில் சந்தோஷம். அவர்களை வெறுத்த பெற்றோர் தேடி வந்திருக்கிறாங்க, பிள்ளைகள் அழகான 2 பிள்ளைகள். இதுக்கு மேலே என்ன வேணும்? எல்லா பக்கமும் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். நீங்களும் உங்களுடைய நம்பிக்கையை ஆண்டவர் மேலே வைங்க. உண்மை உள்ளவராய் அவர்களுக்கு பிரியமானவளை வாழ உங்களை ஒப்பு கொடுங்க. அப்பொழுது நீங்களும் உங்கள் விருப்பத்திற்கும் வேண்டுகிறதற்கும் அதிகமான நன்மையை கொடுப்பார். எபேசியர் 3:20 அப்படித்தான் வாசிக்கிறோம். விரும்புகிறதற்கும் நினைக்கிறதுக்கும் வேண்டுகிறதுக்கும் அதிகமான நன்மையை கொடுப்பார். இன்றைக்கு அந்த ஆசீர்வாதத்தை உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுக்க போகிறார். நாம் ஜெபம் செய்வோமா? எங்கள் அன்பு தகப்பனே, உம்முடைய அன்பு எத்தனை மேலானது சுவாமி. உம்மை அறியாத மகன் பாலா, ஆண்டவரே, உம்மை அறியும்படி நீர் வழிகளை திறந்து கொடுத்தீர். ஜெபகோபுரத்திற்கு வந்து ஜெபிக்க வேண்டும் என்ற பாரத்தை கொடுத்தீர். உம்மையை அறிந்து உம்முடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தந்தீர். அதே போல சுவாமி அப்பா, மனைவியோடு வந்து அவருடைய வாழ்க்கையில பாக்கியத்தையும் நன்மையும் கொடுத்தீர் அப்பா. இத்தனை நல்ல ஆண்டவர். பணம் இல்லாத நிலைமை, வறுமை, கடன் பிரச்சனை அத்தனையும் மாற்றி இப்பொழுது கர்த்தர் எனக்கு போதுமானவர் என்று சொல்லும்படி உண்மையிலே உறுதியாய் 2 பேரும் உம்மை தேட
உமக்கு பிரியமாய் வாழ கற்றுக் கொடுத்திருக்கேன். அதே போல சுவாமி, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டு கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாருமாப்பா. யார் யார் கடன் பிரச்சனையில தவிக்கிறார்கள், உம்மை அறியாமல் இருக்கிறார்கள், தங்கள் இஷ்டம் போல பொய் சொல்லி கொண்டு உமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள், யார் யார் கேட்டு கொண்டிருக்கிறார்களோ இந்த மக்கள் எல்லாருடைய இருதயத்தை மாற்றுமாப்பா. முதலாவது உம்முடைய அறிவை, உம்மை பற்றி அறிவை அறிந்து கொள்ளட்டும். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராக இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறதே, அதன்படி அறியட்டோம்ப்பா. பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிந்து கொள்ளட்டோம்ப்பா. அந்த அறிவு அவர்களுக்குள்ளே உண்டாகட்டும். உமக்கு பயப்படும் பயம் உண்டாகட்டும். ஐயோ பாவம் வேண்டாம், உண்மை இல்லாத வாழ்க்கை வேண்டாம், கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ நான் அர்ப்பணிக்கிறேன் என்று உடைய பிள்ளைகளை அர்ப்பணிக்க உடைய இருதயத்தை, அவருடைய இருதயத்தை இழுத்து கொள்ளும்ப்பா. ஒவ்வொருவரும் அர்ப்பணிக்க கிருபை தாரும், கிருபை தாரும், கிருபை தாரும், இப்பொழுது கிருபை தாரும். ஒவ்வொருவரும் அர்ப்பணிக்கிட்டு பொய் வேண்டாம், அசுத்தம் வேண்டாம், மனைவியோடு நான் சேர்ந்து ஆண்டவரை தேடுவேன், தேவனை தேடுவேன், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை தேடுவேன் என்று ஆண்டவரை ஒவ்வொரு தீர்மானம் பண்ண அருள் தாரும். அது மட்டுமல்ல சுவாமி, அவருடைய கடன் பிரச்சனை இல்லாம, குழந்தை இல்லாம, அதே போல பணம் இல்லாம, வட்டி வட்டி வட்டிக்கு மேல வட்டி, என்ன செய்வேன், செத்து போட்டா என்று நினைக்கிற உடைய பிள்ளைகளுக்கு புது வாழ்வு தாரும். இப்பொழுது உடைய வல்லமை இறங்குவதாக ஒவ்வொருடைய வாழ்க்கை செழிப்பை கட்டளையிடும். நம்புகிற நம்பிக்கையை தாரும். உண்மையில நம்பிக்கையும் அதன் மூலமாய் கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான்றபடி செழிப்பை கட்டளையிடும்பா. வறண்ட நிலம் வாய்க்காலாக, நீர்ப்பாய்ச்சலான வாய்க்காலாக மாற்றட்டும். ஆசீர்வதியம், உடைய கிருபையும் இரக்கம் இப்பொழுது இறங்குவதாக. விடுதலை, எல்லா கட்டுகள், பாவங்கள், அக்கிரமங்கள், அசுத்தங்கள் ஆண்டவரே, அதோடு கூட உம்மை தேடாமை, உமக்கு கொடுக்க விருப்பம் இல்லாமல் இவைகள் எல்லாம் மாற்றி உடைய பிள்ளைகளாக ஆசீர்வதியம், குடும்பமா ஆசீர்வதியம், உமக்கு கொடுப்பதில் உண்மையாக இருக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் உடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க உடைய நாமத்தில் கெஞ்சி மன்றாடி வேண்டிக் கொள்ளுகிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். எனக்கு அருமையானவர்களே, எவ்வளவு அருமையான ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். இவரை பற்றி அறிந்து கொள்ளுங்கள். முதலாவது, என் தேவன் நல்லவர், என் தேவன் உயிரோடு இருக்கிறார். இந்த பாலா என்ற சகோதரனுக்கு அவன் மனைவிக்கு செய்த ஆசீர்வாதம் எனக்கும் கொடுப்பார் என்ற விசுவாசத்தோடு, ஆண்டவரே நான் உம்மை நம்புகிறேன் அப்பா, என் வாழ்க்கையில் உள்ள உண்மையில்லாத பொய் சொல்லுகிற வாழ்க்கை, உமக்கு விருப்பமில்லாத வாழ்க்கை என்னை விட்டு எடுத்து போடு என்று இன்றைக்கு சொல்லி நாம் ஜெபித்திருக்கிறோம். அப்படியே தொடர்ந்து நடவுங்கள். பயபக்தியோடு உண்மையோடு ஆண்டவரை தேடுங்க. அப்பொழுது என்ன நடக்கும்? உங்களுடைய வாழ்க்கையிலும் செழிப்பு உண்டாகும். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். இன்றைக்கே இந்த ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையிலே தொடங்க போகிறது. விசுவாசிக்கிறீங்களா? நீங்க நம்புவீர்களானால் இந்த செய்தியை கேட்டது போல, சாட்சியை கேட்டது போல, ஜெபத்திலே நம்மை அர்ப்பணித்தது போல, என்று முதல் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.